இந்த ரூலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுறது, ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ராம் ஹேஸ் ஏ கார், ராம் ஹேவ் ஏ கார். இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட், எந்த சென்டென்ஸ் தவறு அப்படின்னு பார்க்கணும். இந்த சென்டென்ஸ் எது கரெக்ட் எது தப்புன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம்னா எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இந்த உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ராம் ஹேஸ் ஏ காரில் ராம் தான் சப்ஜெக்ட், ஏன்னா இங்கே ராமை பற்றி தான் பேசுகிறோம். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட்னா என்னென்னா எதை பற்றி பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோங்கிறது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எப்படி எப்படிலாம் வரும்னா ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட், தே, இந்த மாதிரி இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த ப்ரொனவுன் வேணாலும் சப்ஜெக்டாக வரலாம். இப்போ இந்த ஹீ ஷி இட்னா ஹீ ஷி இட்டே தான் சப்ஜெக்டாக வரணுமானா தேவை கிடையாது. ஹீ ஷி இட் ரெப்ரசன்ட் பண்ணுற எந்த வேர்டு வேணுமோ சப்ஜெக்டாக வரலாம். உதாரணத்துக்கு ஹீன்னு வச்சுங்க, ராம், ரவி, மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேல் நேம் வரலாம். அதுமாதிரி ஷீக்கு பதிலாக வந்து ராஜி, ராணி, அந்த மாதிரி எந்த ஃபீமேல் நேம் வேணாலும் வரலாம். அதுமாதிரி இட்டுக்கு பதிலாக எர்த்து, சன், அந்த மாதிரி எந்த வேர்டு வேணாலும் வரலாம். ஓகேவா? அதுமாதிரி தேனா தே தான் வரணும்னு தேவை கிடையாது. தேவுக்கு பதிலாக எந்த ப்ளூரல் நவுன் வேணாலும் வரலாம். ராமன், ரவி, ராஜன், ராணி, அந்த மாதிரி வரலாம். அதுமாதிரி இது மாதிரி தனி வேர்டு தான் வரும்னு தேவையில்ல. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட சப்ஜெக்டாக வரலாம். உதாரணத்துக்கு ஏ நம்பர் ஆஃப் பர்சன், தி மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கூட சப்ஜெக்டாக வரலாம். ஓகேவா? சில சமயம் இன்ஃபினிட்டி, ஜிரண்ட், லிசனிங், டு ஸ்விம், அந்த மாதிரிலாம் கூட சப்ஜெக்டாக வரும். இது ரேர் சான்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம திரும்ப சப்ஜெக்ட் வந்துடுவோம். இப்போ இதில் வந்து இந்த ஐவி, யூ, ஹீ, ஷி, இட் இதான் மேக்ஸிமம் சப்ஜெக்டாக வரும்னு சொன்னாங்க. இதில் இந்த ஹீ, ஷி, இட் மட்டும் ரொம்ப முக்கியமானது. இது என்ன பர்சனா தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தேர்ட் பர்சன் சிங்குலர். இது ஃபர்ஸ்ட் பர்சன் ஐவி, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் வந்து ஹீ, ஷி, இட். ஓகேவா? சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஹீ, ஷி, இட்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹீ, ஷி, இட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து ஹேவ் போடுறோமா ஒரு சென்டென்ஸில் ஹேஸ் பண்ணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. ஓகேவா? ஆக தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ரூலை தான் சொல்லுது. ரூல் என்ன சொல்லுதுன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அதாவது ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். பாக்கி எல்லா சப்ஜெக்ட்டும் ஹேவ் யூஸ் பண்ணணும்னு வருது. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது சப்ஜெக்ட்னு சொன்னேன்? ராம் சப்ஜெக்ட். வேர்ப் எது? ஹேஸ். செகண்ட் சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? ராம் தான். வேர்ப் வந்து ஹேவ். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டாக, செகண்ட் சென்டென்ஸ் கரெக்டாக? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ, ஷி, இட் வந்துச்சுன்னா ஹேஸ் பண்ணணும். பாக்கி எல்லாத்துக்கும் ஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ அடுத்த 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு டோட்டலாக நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். இந்த ரூலில் பார்ட் ஏவில் ஸ்டேட்மெண்ட்டும், பார்ட் பியில் வந்து கொஷினும், பார்ட் சியில் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் their எக்ஸாமினேஷன், மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் their எக்ஸாமினேஷன். இந்த 2 சென்டென்ஸில் எது கரெக்டு எது தவறான சென்டென்ஸ்னு பார்க்கணும். ஓகேவா? பார்க்கும்போது பாருங்கள், எது சப்ஜெக்ட்டு? மை ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட்டு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹேஸ் கம்ப்ளீட்டட் வந்து வேர்பு. செகண்ட் சென்டென்ஸில் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் வேர்பு. இப்போ இந்த 2 சென்டென்ஸ் எது கரெக்டு? நம்ம ரூல் என்ன சொல்லுது? ரூல் என்ன சொல்லுதுன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அதாவது ஹீ, ஷி, இட் வந்ததுன்னா ஹேஸ் பண்ணணும். பாக்கி எல்லா சப்ஜெக்ட்டும் ஹேவ் பண்ணணும்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், எதில் ஹேஸ் வந்துருக்குது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் ஹேஸ் வந்துருக்குது. மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல். ஆனால் ஸோ எது வரும் கரெக்டு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா செகண்ட் சென்டென்ஸா? ப்ளூரல் வந்து அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் ஹேஸ் போடணும். மற்ற எல்லாத்துக்கும் ஹேவ் தான் போடணும். இங்கே பாருங்கள், மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ பார்ட் ஏவில் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மை பிரதர் ஹேஸ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2000. மை பிரதர் have been living in Chennai since 2000. இந்த சென்டென்ஸ் எது கரெக்ட் எது தவறான சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் மை பிரதர், வேர்ப் வந்து has been living. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து மை பிரதர், வேர்ப் வந்து have been living. have போடுறதா has போடுறதா? ரூல் என்ன சொல்லுது? சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேஸ் பண்ணணும், பாக்கி எல்லாத்தையும் ஹேவ் பண்ணணும் வருது. இங்கே சப்ஜெக்ட் வந்து மை பிரதர்ங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ பார்ட் பி எடுத்துக்கலாம். இந்த ரூலில் பார்ட் பி வந்து கொஷின் டைப் பார்க்கலாம். பார்ட் பியில்
உதாரணத்துக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே கொஷின். ஓகேவா? ஹேவ் ஹீ கம்ப்ளீட்டட் ஹிஸ் எக்ஸாம் வெல், ஹேஸ் ஹீ கம்ப்ளீட்டட் ஹிஸ் எக்ஸாம் வெல். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் டைப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எப்போதுமே ஆக்சுவல் வெர்புக்கு அடுத்தது வரும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் வந்திருக்கும். இப்போ பட் இதில் வந்து ஆக்சுவல் வேர்புக்கு அப்புறம் தான் வரும். அதாவது வேர்புக்கு நடுவில் சப்ஜெக்ட் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இங்கே ஹேவ் போடுறதா ஹேஸ் போடுறதாங்கிறது அதுக்கு அப்புறம் வர சப்ஜெக்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? ரூல் வந்து சேம் தான், அதே சேம் ரூல் தான். இப்போ ஹீ ஷீ வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஹேஸ் போடணும், பாக்கி எல்லாத்துக்கும் ஹேவ் போட வேண்டியது தான். அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்டு? ஹீ தான் சப்ஜெக்ட்டு. வேர்பு வந்து ஹேவ், ஆக்சுவல் வேர்பு வந்து ஹேவ். அதேமாதிரி செகண்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஹீ தான், வேர்பு வந்து ஹேஸ். ஓகேவா? ஆக்சுவல் வேர்பு வந்து ஹேஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வேர்பு வந்துன்னா ஹேவ் கம்ப்ளீட்டட், நடுவில் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதேமாதிரி செகண்ட் சென்டென்ஸில் ஹேஸ் கம்ப்ளீட்டட், நடுவில் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எது கரெக்டாக இருக்கும்? நம்ம ரூல் பிரகாரம் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துன்னா ஹேஸ் பண்ணணும். ஸோ ஹீ வந்துருக்கிறதுனால இங்கே ஹேஸ் தான் போடணும். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ கொஷின் டைப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துங்க. ஹேவ் யூ ரிசீவ்டு யுவர் லெட்டர், ஹேஸ் யூ ரிசீவ்டு யுவர் லெட்டர். இந்த ரெண்டு சென்டென்ஸ் எது கரெக்ட், எது தவறான சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் எது? யூ. வேர்ப் வந்து ஹேவ் ரிசீவ்டு, ஹேவ் தான் ஆக்சுவல் போட்டிருக்காங்க. அதுமாதிரி செகண்ட் சென்டென்ஸ்லையும் யூ தான் சப்ஜெக்ட், ஹேஸ் ரிசீவ்டு. ஓகேவா? நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம் ரூல் பிரகாரம்? இங்கே உள்ள சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஹேஸ் போடணும், பாக்கி எல்லா இடத்துலையும் ஹேவ் தான் போடணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே யூ தான் சப்ஜெக்ட் வந்திருக்கு, ஸோ ஹேவ் தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். கொஷின் டைப்பில் இன்னொரு எக்ஸாம்பிள். Have they visited these places? Has they visited these places? இந்த ரெண்டு சென்டென்ஸ் எது கரெக்ட், எது தப்பு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, சப்ஜெக்ட் தே, வேர்ப் வந்து have visited. அதே மாதிரி செகண்ட் இதில் சப்ஜெக்ட் தே, வேர்ப் வந்து has visited. have போடுறதா ஹேஸ் போடுறதா? ரூல் என்ன சொல்லுது? இந்த இடத்துல he she it வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் he she it வந்தால் மட்டும்தான் ஹேஸ் போடணும், பாக்கி எல்லா இடத்தையும் have தான் போடணும்னு வருது. ஃபர்ஸ்ட் இதில் தான் have இருக்குது, ஏன்னா தே தான் வந்துருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ இந்த ரூலில் அடுத்த பார்ட் சி, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ஹேவ் யூஸ் பண்ணுறதா ஹேஸ் யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ராம் ஹேவ் நாட் பர்ச்சேஸ்ட் அன் இம்போர்ட்டட் கார், ராம் ஹேஸ் நாட் பர்ச்சேஸ்ட் அன் இம்போர்ட்டட் கார். இதில் எது சப்ஜெக்ட்டு? ராம் தான் சப்ஜெக்ட்டு. வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹேவ் நாட் பர்ச்சேஸ், செகண்ட் சென்டென்ஸில் ஹேஸ் நாட் பர்ச்சேஸ்டு. ரூல் என்ன சொல்லுது? ரூல் வந்து சேம் தான், எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ சப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் ஹேஸ் போடணும், மற்ற எல்லாத்துக்கும் ஹேவ் போடணும். இப்போ இங்கே வந்து ராம்ங்கிறது நேம், அதனால் வந்து இது வந்து ஹீ ரெப்ரசன்ட் ஒரு வேர்ட் தான், அதனால் வந்து என்ன வரும்? ஹேஸ் தான் வரும். ஸோ ஹேஸ் நாட் பர்ச்சேஸ்டு அண்ட் இம்போர்ட்டட் கார். செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, ராம் ஹேஸ் நாட் பர்ச்சேஸ்ட் அண்ட் இம்போர்ட்டட் கார். செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ பார்ட் சியில், அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ரெண்டு சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. தே ஹேவ் நாட் மீட் ரவி, தே ஹேஸ் நாட் மீட் ரவி. இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது கரெக்டான சென்டென்ஸ், எது தவறான சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்டு? தே. செகண்ட் சென்டென்ஸ்லையும் தே தான் சப்ஜெக்ட்டு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வேர்ப் வந்து ஹேவ் நாட் மீட்டு, செகண்ட் சென்டென்ஸில் வேர்ப் வந்து ஹேஸ் நாட் மீட். இப்போ ஹேவ் போடுறதா ஹேஸ் போடுறதா? ரூல் என்ன சொல்லுது? ஹீ ஷீ சப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் ஹேஸ் வரணும், மற்ற எல்லாத்தையும் ஹேவ் வருது. இங்கே சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? தே வந்திருக்கு. ஸோ ஹேவ் நாட் மேட் தான் கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, செகண்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ். இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. ராஜ் ஹேவ் நாட் ரிட்டன் எனி சச் லெட்டர், ராஜ் ஹேஸ் நாட் ரிட்டன் எனி சச் லெட்டர். இதில் எது ரைட்டு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா செகண்ட் சென்டென்ஸா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எது சப்ஜெக்ட்டு? ராஜ். செகண்ட் சென்டென்ஸ்லேயும் ராஜ் தான் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வேர்ப் வந்து ஹேவ் நாட் ரிட்டன், செகண்ட் சென்டென்ஸில் வேர்ப் வந்து ஹேஸ் நாட் ரிட்டன். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது கரெக்டு? ரூல் என்ன சொல்லுது? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ ஷீட் வந்தால் மட்டும்தான் ஹேஸ் பண்ணணும், மற்ற எல்லாத்தையும் ஹேவ் பண்ணணும்னு சொல்லுது. ராஜுங்கிறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்டு, ஸோ ஹேஸ் தான் வரும். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தவறான சென்டென்ஸ்.
அடுத்ததா ஒரு கோல்டன் வேர்ட்ஸ். எவ்ரிதிங் ஈஸி, நத்திங் இஸ் ஈஸி. இந்த 2 சென்டென்ஸில் எது கரெக்டு, எது தவறான சென்டென்ஸ் சொல்ல முடியுதா? இதை பற்றி ஒரு அறிஞர் ஒன்று சொல்லியிருக்கார். என்னன்னு பார்க்கலாமா? when you are busy everything easy. ஓகேவா? நீங்கள் பிஸியாக இருக்கும்போது எவ்ரிதிங் ஈஸி, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். when you are lazy nothing is easy. நீங்கள் லேசியாக இருந்தீங்கன்னா ஒன்று கூட ஈஸியாக இருக்காது. ஓகேவா? சொன்ன லீடர் யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். ஓகே, அடுத்த ஒரு பசில். பசில் என்னன்னா, ரோஜாஸ் மதர் ஹேஸ் 4 டாட்டர். ஃபர்ஸ்ட் டாட்டர் நேம் இஸ் ஏப்ரல், செகண்ட் டாட்டர் நேம் இஸ் மே, தேர்ட் டாட்டர் நேம் இஸ் ஜூன். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஃபோர்த் டாட்டர்? ஃபோர்த் டாட்டரோட நேம் என்ன? இதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின். கண்டுபிடிச்சிட்டிங்களா? 5 செகண்ட் டைம் தட்டுமா? 1 2 3 4 5. க்ளூ வேணுமா? ஹூஸ் மதர்னு பாருங்க. ஆன்சர் ரோஜா. ஓகேவா? ஆல்ரெடி இந்த மதரோட டாட்டருக்கு ஒரு டாட்டரோட நேம் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், ரோஜான்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ரோஜாஸ் மதர்ன்றதுனால இந்த மதரோட 4 டாட்டர், ஒரு டாட்டரோட நேம் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு ரோஜான்றதுனால. அதனால் மீதி 3 டாட்டரோட நேம் தான் ஏப்ரல், மே, ஜூன். ஓகேவா? எத்தனை பேர் ஜூலைன்னு அசியூம் பண்ணீங்கன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.